நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரயே. 4 பாதத்திலேயும் பங்கஜா என்கிற பெயரை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஒரே அர்த்தம் தான். பங்கஜம் என்றால் தாமரை. சேற்றில் விழுத்த செந்தாமரைக்கு பங்கஜம் என்று பெயர். அந்த பங்கஜத்தோடு பெருமாளுக்கு எத்தனை விதமான தொடர்புகள் இருக்கின்றன. முதலிலே சிருஷ்டி காலத்திலே பெருமாளுடைய அவதாரங்களை கணக்கிடும் பொழுது ஸ்ரீமத் பாகவதம், நாம் இப்பொழுது பாகவத ஸ்லோகங்கள் தான் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பாகவதம் வேறொரு அத்தியாயத்திலே பத்மநாபாவதாரம் என்று ஒரு அவதாரம், அதிலேதான் பிரம்மாவை தன்னுடைய புத்தியில் இருக்கிற ஒப்பூடில் எழுந்திருக்கிற கமலத்திலே பெருமாள் சிருஷ்டிக்கிறார். அதை முதலிலே சொல்லுகிறார், நம பங்கஜநாபாய என்று. பத்மநாபனுக்கு நமஸ்காரம். தாமரையை தன்னுடைய நாபியிலே வைத்துக் கொண்டிருக்கிறவனுக்கு நமஸ்காரம். நம பங்கஜமாலினே என்று 2வது வரி. தாமரை மாலையை அணிந்திருக்கிறவனுக்கு நமஸ்காரம் என்று. பெருமாள் தன்னுடைய தோளிலே தாமரை மாலையை அணிந்து கொண்டு சேவை சாதிக்கிறார். நம பங்கஜ நேத்ராய. பங்கஜ மாலி என்பதை விட பங்கஜநாபன், பங்கஜ நேத்திரன், இந்த 2ம் நிறைய கதைகளிலே பிரசித்தம். இவன் பங்கஜ நேத்திரன் என்றால் தாமரை கண்ணன் என்று. தாமரை கண்ணன் என்று இவனுக்கு கிட்டத்தட்ட ரூಢியான பெயராகவே ஆகிவிட்டது. புண்டரீகாட்சன் என்று சொன்னால் அதே அர்த்தம்தான். அது அவனுக்கு பெயராகவே ஆகும்படி அவன் தாமரை கண்ணன் என்பது அவ்வளவு பிரசித்தம், ஸ்ருதி பிரசித்தம். வேதத்திலே யாரை தியானிக்க வேண்டும் என்று விவரிக்கும் பொழுது அவன் தியானிப்பவன் தஸ்யஜதா தப்யாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினி என்று சொல்லி புண்டரீகம் போலே கண்ணை கொண்டவன் நம்முடைய தியானத்துக்கு உரியவன் என்று சொல்கிறது. பரமாத்மாவுக்கு ஒரு திவ்ய மங்கள விக்கிரகம் இருக்கிறது. அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்திலே தாமரை கண்ணனாகத்தான் அவன் சேவை சாதிக்கிறான். அதனாலே குந்தியும் நம பங்கஜ நேத்ராய என்கிறார். பங்கஜத்தோடு, பங்கஜம் அவன் நாபியில் இருக்கிறது, பங்கஜம் அவனுடைய தோளிலே மாலையாக இருக்கிறது, பங்கஜம் போல அவனுடைய கண்களும் இருக்கிறது. கடைசியில் 4வதாக நமஸ்தே பங்கஜாங்கிரயே. பெருமாளுடைய திருவடிகளும் தாமரை பூ போலவே இருக்கின்றன. பங்கஜ தாமரை பூ போன்ற அங்கி திருவடியை கொண்ட உனக்கு நமஹா நமஸ்காரம். இப்படி உந்தியிலேயும் கமலம், தோல் மாலையிலேயும் கமலம், கண்ணே கமலம் போல் இருக்கிறது, திருவடியும் கமலம் போல் இருக்கிறது, அப்படிப்பட்ட உனக்கு நமஸ்காரம் என்று. இப்படி கமலத்தோடு சம்பந்தத்தை அதிகப்படுத்தி பேசுவதில் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுபவர்கள் பலருக்கும் வழக்கமாக இருக்கிறது. கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அஸ்தே என்று திருநெடுஞ்சாலை